அதிகாலையில், யாருங்க அதிகாலையில்? மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு எழுந்து அங்கேயே உட்காரல. எழுந்து இயேசு அதே இடத்தில் உட்காரலை. இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக இப்பூமியில ஒரு மனித ரூபம் கொண்டு இறங்கி வந்த இயேசு இந்த காலை வேளையில சொல்லுகிறார், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். நம்ம எப்படி இருக்கோம்? இயேசு ஜெபிக்கணுமா? இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான தேவன். 35. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான தேவன். அவர் ஜெபிக்கணுமா? அவர் அதிகாலையில் இருட்டு எப்பங்க இருக்கும்? இருட்டு எப்ப இருக்கும்? 5:30 மணி கூட இப்ப இருட்டு. இந்த மழை காலம் இருக்குது பாருங்க, அப்பதான் 5:30 மணிக்கு இருட்டா இருக்கும். இப்ப எல்லாம் 5:30 மணிக்கு விடியுது. நம்ம விடிஞ்ச பிறகுதான் ஜெபமே வச்சிருக்கோம். ஆனா அதிக இருட்டோட வசனம் இருக்கா? என்ன போட்டிருக்கு? அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய். ஜெப அறை இருக்குதா? நம்ம வீட்டுல ஜெப அறை இருக்குதா? அதுக்கென்று ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கி இருக்கணுமா? ஆண்டவர் வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய், ஓர் இடம் அப்படின்னா ரெகுலர் பிரேயர் இருந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில. ரெகுலரா, அதாவது ஒரு நாள் கூட விடாம இயேசு ஜெபிச்சிருக்காரு. அதான் சொல்லணும். ஒரு நாள் கூட விடல. நம்ம எல்லாம் லீவ் போட்டுறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா கூட சாத்தான் வருவான். ஒரு நாள் நான் ஜெபிக்காம தூங்கினால் கூட, நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. யார் யாருக்குங்க வாஞ்ச இருக்குது? யாருக்கெல்லாம் வாஞ்ச இருக்குது நான் ஜெபிக்கணும்? தொடர் ஜெபம் வேணும் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஜெபம் வேண்டும். யாரெல்லாம் கேட்க போறீங்க? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினா. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் கொல்லாத ஆவிகளை எரிக்கும். ஜெபம் ஒரு குடும்பத்தை அசைக்கும். ஜெபம் பெரிய காரியங்களை இந்த பூமியில கொண்டு வர. ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஜெபித்திடாத காரணத்தால் ஒன்றும் வாய்க்கவில்லை.
ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெபித்திடாத காரணத்தினால் ஒன்றும் வாய்க்கவில்லை. இயேசு ஜெபம் பண்ணார், வசனம் சொன்னார், பிசாசு துரத்தினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். இந்த 4 ஊழியத்தை இயேசு செய்தார். இந்த பூமியில இருக்கும்போது இந்த 4 ஊழியங்கள் இயேசுவால் நிறைவேற்றப்பட்டன. என்ன சொல்லுகிறது பாருங்க வேதம், அதே அதிகாரம் 34வது வசனம். பலவித வியாதிகளில் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். பிசாசுகளை துரத்தி விட்டார். இயேசு செய்தார் இந்த ஊழியத்தை. பிசாசுகளை துரத்தி விட்டார். பிசாசு எப்படி துரத்தி இருப்பாரு? அடிச்சா துரத்தி இருப்பாரு. அதே அதிகாரம் 23வது வசனம் படிப்போமா? மார்க் 1:23. அப்பொழுது ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். எப்படி ஓட்டினாரு? அதட்டினார். ஒரு நாய் பின்னாடியே துரத்திட்டே வருது, திரும்பி பார்த்து ஏய் அப்படின்னு அதட்டுறோம்ல, அததான் செய்தார். அதட்டினார், அவ்வளவுதான். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அதட்டுன உடனே போய்விட்டது. அப்படிதான் இயேசு பிசாசை துரத்தினார். அடிச்சு அதெல்லாம் மந்திரவாதி பண்ணுவான். அவன் தான் சாட்டைய வச்சு அடி அடின்னு அடிப்பான். இயேசு தம்முடைய வார்த்தையினாலே அதட்டினார். உடனே அசுத்தாவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போய்விட்டது. இயேசு செய்த மிக முக்கியமான ஊழியம் பிசாசுகளை துரத்துவது, இன்னொன்னு வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது. அதே அதிகாரம் 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க, மார்க் 2:2. உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். மார்க் 2:2. வசனத்தை போதித்தார். செய்தாரா? வசனத்தை போதித்தார், பிசாசு துரத்தினார், பலவித வியாதிகளில் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை சொஸ்தமாக்கினார். அவர் அதிகாலையில் இருட்டோடி எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். நம்ம ஜெபிக்கணுமா? லூக்கா 18வது அதிகாரம் எடுங்க. லூக்கா 18. நம்ம ஜெபிக்கணுமா? நம்ம ஏன் ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்துல என்னங்க வருது? என்னத்த ஜெபம் பண்ணி நான் எவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், அது வருதா இல்லையா? அது வந்தாலே சோர்வு வந்துடும்.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். யார் சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னார். இந்த பூமியில 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக மரிப்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக இயேசு அருணோதயம் இந்த பூமியில உதித்தது, வெளிச்சம் உதித்தது. மல்கியாக்கும் மத்தேயுக்கும் 400 வருடங்கள் இருண்ட காலங்கள். என்ன நடந்தது என்ற சரித்திரம் கிடையாது. திடீரென்று இயேசு உதிக்கிறார், இருள் விலகுகிறது, ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த வசனத்தை போதித்தார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற வார்த்தையை இயேசு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோர்வு வந்துருதுல்ல, ஜெபத்துல சோர்வு, வாழ்க்கையில சோர்வு, நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் போது சோர்வு. என்னத்த ஜபத்துக்கு போலைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வசனம் கேட்கலைன்னா என்ன? நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். அவ்வளவுதான். சோர்ந்து போகாம ஏன் ஜெபிக்கணும்? எதிரி ஜெயம் எடுக்க போறான். எதிரி ஜெயம் எடுத்தா இப்ப இருக்கிற நிலைமையை விட மோசமா போயிடுவீங்க. இது ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு உவமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு உதாரணத்தோடு சொல்றாராம். ஏன்பா ஜெபிக்கணும்? நீ ஏன்பா சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்? சிலதெல்லாம் உடனே கிடைக்காது. எல்லாமே நினைச்ச உடனே கிடைச்சிருதா? உலகத்துல கிடைக்காது. அம்பானி பையனுக்கு ஒரு வியாதி. அதுக்காக அந்த பையன் ஸ்டீராய்ட்ஸ் எடுத்து 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 அந்த பையனுடைய சரீர உருவமே மாறி போச்சு. ஏன்? அவற்றை எல்லாமே இருக்குது. ஏன்? சரி பண்ண வேண்டியது தானே. உடனே சரியாயிடுச்சா? சரியா ஆகல. இன்னைக்கு வரைக்கும் சரியாகல. அப்படிலாம் எல்லாமே மனுஷனால முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? பணத்தால எல்லாமே முடிஞ்சிருது. பணத்தால உயிரை விலைக்கிறையும் கொடுத்து வாங்கிடலாம். பணத்தால எல்லாமே முடியும் அப்படின்னா அப்புறம் தேசத்துல ஏன் சமாதானம் இல்லை? ஏகப்பட்ட குடும்பங்கள்ல ஏன் நிம்மதி இல்லை? இருக்காது. சிலதை இயேசுவால் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. எங்கே போனாலும் கிடைக்காது. பிள்ளைகள் பிறக்கலாம், பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க முடியுமா? சொல்லுங்க. நல்லவருன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. இவர் நல்லவரு, நல்லா பாத்துக்குவாரு. ஆனா பாருங்க, மனைவியை நேசிக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு போராடுது, என்னை நேசிக்கவே மாட்டேங்கிறாரு. என் மேல அன்பு இருந்தா இவர் இப்படி இருப்பாரா? என் மேல அன்பு செலுத்தினா இப்படி இருப்பாரா? அதை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அது பணத்தை கொடுத்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க. முடியாது இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் எங்க கொடுத்தாலும் கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. கொஞ்ச நாள் ரிலாக்ஸேஷனுக்காக எங்க போனாலும் திரும்பவும் அதே சூழ்நிலைக்குள்ளதான் வரணும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணப்பா அப்படி என்று ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஒரு நியாயாதிபதி. இப்படிப்பட்ட நியாயாதிபதிகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தேசமெல்லாம் எப்படி இருக்கு? மிக மோசமான நிலைமையில இருக்கு. ஒரு இடத்துல நம்மளுடைய காரியங்களுக்காக போகிறோம், ஏதோ ஒரு பணம் வரல, ஒரு பென்ஷன் வரல,
ஏதோ ஒரு வரல, நாளைக்கு வா, நாளைக்கு வா. மனிதனை மதிக்கிறாங்களா? அவங்க தேவனுக்கும் பயப்படாதவங்களாம். கடவுள் இருக்காரு, அவரெல்லாம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயப்பட மாட்டாங்களாம். ஐயோ நம்ம இத பண்ணா கடவுள் நம்மள பாப்பாரு அப்படின்லாம் அவங்களுக்கு தோணாதான். அப்படிப்பட்ட நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தான. இது இயேசுவே சொல்றாரு. இத ஏன் ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கு இயேசு சொல்றாரு. இவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், கடவுளுக்கும் பயப்பட மாட்டான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அந்த பட்டணத்துல யார் இருந்தா? ஒரு கணவனை இழந்ததான ஒரு பெண் இருந்தாள். ஆண்டவர் இந்த ஓமையை வைத்து பேசுகிறார் ஜனங்களோட, சீஷர்களோட, எல்லாரோடையும். இந்த விதவை என்ன செய்கிறாள்? அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். இருந்திருக்கலாம், அவளுடைய இடம் பக்கத்துல யாராவது போராட்டம் பண்ணி இருக்கலாம், அவளுக்குரிய நிலத்தை யாருன்னா அபகரிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை அவளுக்கு. அவளுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை. இவளால அவங்கள்ட்ட போய் ஜெயிக்க முடியல. அப்ப அங்க இருக்கிற ஒரு தலைவரோ ஒரு போலீஸோ, இப்ப இருக்கிற மாதிரி யாரோ ஒருவர் நியாயாதிபதி இருந்திருக்கிறார். அவர் வந்து பேசுனா என்ன நடக்கும்? ஏதோ ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு போய் இந்த நியாயாதிபதியின் இடத்துல போகிறார். யாரு? இந்த விதவை அம்மா. போய் டெய்லி போய் கேட்கிறாளாம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. எப்படி இருந்ததா? ரொம்ப நாளா யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்பான். ஐயா, அந்த விதவை வந்திருக்கிறா, போச்சல்ல அவளை, நாளைக்கு வர சொல்லு. அடுத்த நாள் காலையில வந்துச்சா. யார் வந்திருக்கா? ஐயா, அந்த அம்மா வந்திருக்குது, யா விதவை அம்மா, அந்த அம்மாவை போ சொல்லு, நாளைக்கு வர சொல்லு. திரும்பவும் அடுத்த நாள் வந்துச்சா இந்த அம்மா. இப்படி வந்துகிட்டே இருந்துச்சான். வரட்டி விட விட வந்துட்டே இருந்துச்சான் பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாமல் இருந்தும். ஒரு நாள் சொல்றான், நான் யார் யா வந்திருக்கா? ஐயா, அந்த விதவை வந்திருக்கு, என்னன்னு தான் கேளுங்களேங்க. நான் யாரையுமே மதிக்க மாட்டேன், நான் ஒரு சுயநலவாதி, நான் என்னை பிரியப்படுத்தவே நான் வாழ்வேன், நான் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் என்ன செய்கிறாள்? தொந்தரவு செய்கிறாள். வெள்ள அடிச்ச உடனே, வாசல்ல கதவு தட்டுன உடனே யாருன்னு கேட்டா விதவை. விரட்டி விடு, விரட்டி விடு, விரட்டி விடு, பல நாளை விரட்டி விட்டாரு. இந்த விதவை என்ன பண்றா? எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறார். எப்பொழுதும் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறார். விரட்டி விட விரட்டி விட வாசப்படியில வந்து நிக்கிறாயா. உடனே அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். டெய்லி காலையில 6 மணி ஆனா வந்து பெல் அடிச்சாய், விரட்டி விட்டா கூட வராயா. அவளுக்கு வேற வழி இல்லை, அவளுக்கு வேற வழி இல்லை, அவளுக்காய் பேச யாரும் இல்லை. இந்த ஊர்ல இருக்கிற அந்த பெரிய ஆள் எனக்காக வந்து பேசுனா அந்த ஆள் கேட்பான்ல, என் எதிராளி கேட்பான்ல. 6 மணி ஆனா பெல் அடிக்கிறாயா, 6 மணி ஆனா பெல் அடிச்சறாயா. இவளுக்கு எப்படியாவது ஒரு நியாயம் செய்தரணும், போய் பேசியாவது தீர்த்தரணும். இல்லாட்டினா இவ வந்து டெய்லி என்னை தொல்லை கொடுக்கிறா. தொல்லை கொடுக்கிறான்றதுக்காக அவன் யோசனை பண்ணினான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இருக்கா 6வது வசனம் இருக்கா? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? ஜனங்களை நோக்கி.
இது ஆண்டவர் ஜனங்களை உட்கார வைத்து பேசுகிறார். டெய்லி நம்மளுக்கு காலையில வசனம் அனுப்புறாரு இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள். இது யார் பேசுறான்னு நினைக்கிறீங்க? நானா பேசுறேனா? இது யார் எழுதி கொடுத்தது? பரிசுத்தாவியானவர் பரிசுத்த மனிதர்களால் ஏவப்பட்டு எழுதினார்கள். இவ இயேசு பூமியில வாழ்ந்தார் என்பதற்கு அச்சடையாளங்கள் இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? எழுதுனாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோம்ல, எவ்வளவு பேர் படிச்சாங்க? எல்லாரும் இதை வைத்துதானே சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க. வேற ஏதாவது வச்சு பிரசங்கம் பண்றாங்களா? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, ஆண்டவர் பேசுறார். இப்ப அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஐயா, அந்த நியாயாதிபதி சொன்னதை இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, எல்லா ஜனங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 6 மணியான வந்து பெல் அடிச்சிருவாயா? அவர் இல்ல, தூங்குறார், வெளியே போ. திரும்ப அடுத்த நாள் காலையில வந்து பெல் அடிக்கிறாயா? இப்படி வெகு நாள் என்று போடப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா எத்தனையோ மாத கணக்காக இருந்திருக்கலாம். 1 மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு 7-8 மாசம் அடிச்சிருக்கலாம். விரட்டி விட வந்தா பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இத சிந்திச்சிங்களா? இதை எல்லாரும் யோசனை பண்ணுங்கன்றார். நம்ம ஜப கொடுகையில இருக்கிற நீங்களும் நானும் இத 1 செகண்ட் யோசனை பண்ணி பார்ப்போம். பண்ணிட்டு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்தபடியே 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 தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை பற்றி இரவும் பகலும் தம்மை பற்றி நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில். எந்த விஷயத்துக்காக கூப்பிடுறீங்க? பிள்ளை இல்லைனா, வேலை இல்லைனா, அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் தம்மை நோக்கி, யாரை நோக்கி? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வாரானால், நான் நீதியுள்ள தேவன், நான் நீதி செய்கிற தேவன், நான் நீதியுள்ள நியாயாதிபதி. காலங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம், அவன் போனா போட்டுன்னு செஞ்சான். என் மீது அன்பு கூர்ந்து, கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாமா? சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீ ரத்தத்தாலே தேடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஐயா, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செய்வான்னா உன் விஷயத்துல நான் நியாயம் செய்ய மாட்டேனா என்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் வைத்தார். ஜனங்கள் பார்த்து கொண்டே இருந்தாங்க. இதை ஏன் சொன்னார் தெரியுமா? ஜபத்துல மட்டும் சோர்ந்து போகவே கூடாது, ஜெபிக்கிறதுல மட்டும் சோர்ந்து போகவே கூடாது. விடாம ஜெபிக்கணும், விடாம ஜெபிக்கணும்.
ஜப அறையை ஏற்படுத்துங்க. இல்லாவிட்டா வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலைய, ஒரு இடத்தை இன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்க. விட்டாம ஜெபிங்க. டெய்லி கொடுக்கிற வசனத்தை சொல்லி ஜெபிங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் ஜெபங்களுக்கு பதிலை அனுப்புவார். தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன், அவனே இந்த விதவை வந்து பெல்லடிக்கும் போது ஒரு நாள் யோசனை பண்ணான்னா, ஐயா அடிச்சு துரத்தினாலும் வரா, திட்டி துரத்தினாலும் வரா, எப்படி துரத்தினாலும் வரா. இவளுக்கு முதல்ல ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். கிளம்பிடலாம் இன்னைக்கு காலையில. ஆண்டவர் உங்களுக்காக செய்ய மாட்டாரா? என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் பலியானார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். சீக்கிரத்தில் ஜபங்களுக்கு பதில் வருகிறது. ஜபம் ஒரு காலம் வீணாய் போகாது. உங்கள் ஜபமும் கண்ணீரும் வீணாய் போவதாய் கர்த்தர் விடமாட்டார். அவரே இந்த வார்த்தையை சொன்னார் ஜனங்களை நோக்கி. அப்படின்னா நான் என்னங்க பண்ணணும்? நம்ம ஒண்ணு பண்ணணும், சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும். சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும். சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணும். சோர்ந்து போகாம ஜபம் பண்ணணும். ஜபத்துல சோர்வு வந்துருச்சு. இந்த விதவை கர்த்தருக்கு பயப்படாதவன் நல்லா தெரியும் அவனுக்கு. தெரிஞ்சு வந்தா. நம்ம ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்யுங்கப்பா. என்னென்ன விண்ணப்பங்களோடு இந்த ஜப குடுகைக்குள்ள வந்திருக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் சீக்கிரத்துல நியாயம் செய்வீங்கப்பா. நிச்சயமா செய்வீங்கப்பா. நீர் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பன். பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பீரோ? உடைய வேலை வரும். அது வரைக்கும் ஜபம் நிரம்ப வேண்டும். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் பார்த்துட்டே இருப்பாரு. நீங்க ஜெபிக்க 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 கட்டுகள் அறுக்கப்படும். இன்னொருவர் ஜெபிக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கட்டு அறுக்கப்படும். நம்ம ஜெபம் பண்ணி பிசாசு விரட்டி அமிச்சிருவோம். தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும், இல்லைன்னா திரும்ப வரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென் ஆமென்.